தூதர் சொல்லுகிற செய்தியில் அடிப்படையில் முஆத் இப்னு ஜபல் அலி அல்லாஹ்வுடைய தூதரிடம் ஒரு செய்தியை கேட்பார்கள். முஆத் இப்னு ஜபல் அலி அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடம் ஒரு கேள்வியை கேட்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் எனக்கு ஒரு செய்தியை சொல்லித்தர வேண்டும், எனக்கு ஒரு செய்தியை நீங்கள் கற்றுத்தர வேண்டும், அது என்னை நரகத்திலிருந்து தூரமாக்க வேண்டும், நரகத்திலிருந்து அது என்னை பாதுகாக்க வேண்டும், அதே போல எனக்கு சொர்க்கத்தையும் அது பெற்றுத்தர வேண்டும் என்கிற ஒரு செய்தியை ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் இந்த செய்தியை சொன்னாங்க, முஆதே, நீங்கள் கேட்டது ஷைஉன் அலீம், ஒரு பயங்கரமான ஒரு செய்தி, பெரிய ஒரு செய்தி. அது சொர்க்கத்துக்கு போகிறது, நரகத்திலேருந்து பாதுகாப்பு கிடைக்கிறது, பெரிய ஒரு செய்தி அது. ஆனால் நீங்கள் லேசாக கேட்டுட்டீங்க அந்த செய்தியை என்று சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், சொர்க்கத்துக்கு போகிறது என்னவோ இலகுவானது தான், அதற்கான அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் சில செய்திகளை சொல்லுகிறார்கள். தேவைக்கு மட்டும் சுருக்கமாக சில செய்திகளை சொல்லிக் கொள்கிறேன். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், நீ இஸ்லாத்தினுடைய தூண்களை நீ எடுத்துக்கொள், அதில் தொழுக, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு இதுகளை நீ நிறைவேற்றிக்கொள். அதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு இந்த ஈமானுடைய நம்முடைய கோட்பாடினுடைய முக்கியமான அம்சத்தை உனக்கு சொல்லி தரட்டுமா, உனக்கு முக்கியமான ஒரு செய்தியை அறிவி தரட்டுமான்னு கேட்பாங்க. அப்போ முஆத் இப்னு ஜபல் ஆமாம் ரசூலுல்லாஹ் சொல்லித்தாங்களேன்னு கேட்பாங்க. கேட்குற நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் தலைப்பகுதி என்று சொல்வார்கள், ராஸ், மிக முக்கியமான பார்ட்ஸ், அது சொல்லிட்டு சொல்வார், அல் இஸ்லாம், இஸ்லாம் தான் அடிப்படையே, இஸ்லாம் இல்லாட்டி எதுவுமே எந்த சான்ஸுமே இல்லை, நம்ம சொர்க்கம் போக இயலாது, இஸ்லாம் உன் வாழ்வில் அடிப்படையாக இருக்க வேணும், அதை நீ பின்பற்றி வாழ வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய சொல்லிக்கிட்டு அதில் சில செய்திகள் அதிலும் ஒன்றுதான் தொழுகை. தொழுகையை நீ விட்டு விடாதே என்றால் நீ தொழுதால் சொர்க்கம் போவாய் என்று அர்த்தம். அதே போல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற செய்தின்னு கேட்டால், அந்த செய்தியை சொல்லிக்கிட்டு வந்து அல்லாஹ்வுடைய இதில் சொல்லுகிறார்கள், அப்படி நாக்கை பிடிச்சி அல்லாஹ்வுடைய தூதர் நாக்கை பிடிச்சி சொல்லுகிறார்கள், இதை பாதுகாத்துக்கொள், இந்த நாக்கை நீ பாதுகாத்துக்கொள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஆத் இப்னு ஜபல் அலிக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக் கொடுக்குற பொழுது முஆத் இப்னு ஜபல் அலி கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் வார்த்தைகளை என்ன எழுதி வச்சா சொல்லுகிறோம், அந்த ஸ்டைலில் கேட்குறாங்க, நாங்கள் நம்மளாம் பேசுகிற வார்த்தை, இப்போ நான் பேசுகிற வார்த்தை எழுதி வச்சு வருகிறதா, அந்தந்த செய்திகளின் போது அது வருகிறது, நீங்கள் பேசுகிற வார்த்தைகளும் அப்படித்தான், அந்த சந்தர்ப்பத்தில் உள்ளத்தில் என்ன உதயமாகிறதோ, நாக்கு எங்கெல்லாம் தட்டுப்படுகிறதோ அந்த ஓசை வெளிப்படையாக வந்துவிடும். அப்போ முஆத் இப்னு ஜபல், அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் எல்லாம் சர்வசாதாரணமாக பேசுகிறோம், சில விஷயங்களை நாங்கள் சர்வசாதாரணமாக கதைக்கிறோம், அதற்கும் அல்லாஹ் எங்களை விசாரிப்பானா, தண்டனை இருக்கிறதா? அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, முஆதே, உன் தாய் நாசமாகட்டும், உன் தாய் நாசமாகட்டும், அது அல்லாமல் மக்கள் எப்படி நரகத்துக்கு போவார்கள், இது இல்லாமல் வேறு எதனால் அவர்கள் நரகத்திலே போடப்படுவார்கள், முகங்குப்புற போடப்படுவார்கள் என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் கேள்வி கேட்கிறார்கள். அப்போ சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஏன் அதை சொல்கிறாங்க கேட்டால், ரசூலுல்லாஹ்வுடைய பழக்க பாசையில் ரஹீம் அன்ஃபுனோட மூக்கு மண்ணை காவிட்டும் என்றுவார்கள், அல்லது வேறு ஏதாவது வசனத்தை சொல்லி நீ நாசமாக போன்னு சொல்லுவோம், அதனால் நாசமாக போன்ற அர்த்தம் அல்ல, அது அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்துல அதை கண்டிக்கிற மாதிரி சில செய்திகளை சொல்வார்கள், அது அரபிகளுடைய பழக்க தோஷம். அப்போ ரசூலுல்லாஹ் அப்படி திட்டி போட்ட அந்த செய்தியை சொல்லுகிறார்கள். அப்போ நம்ம இதில் என்ன விளங்குறோம்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுகிற செய்தி என்னவென்னு கேட்டால், நாம் பயன்படுத்துகிற வார்த்தை பிரயோகங்களின் ஊடாக நாங்கள் நரகத்துக்கு சென்று விடலாம், மக்களில் அதிகமானவர்கள் நரகத்துக்கு இல்லாமல் வேறு எதற்கு என்றால், நாங்கள் அதிகமானவர்கள் நாவினால் தான் நமக்கு கேடை விளைவித்துக் கொள்கிறோம் என்பதை இந்த ஹதீஸ் தெளிவுபடுத்துகிறது.